அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் குமார். இன்றைக்கி வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் விரும்பும் நபர் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் சரி, உங்கள் மீது எந்த அளவு கோபமாக இருந்தாலும் சரி, இந்த 3 வார்த்தைகளை 21 முறை சொல்லுங்கள். நீங்கள் விரும்பிய நபர் உங்கள் சொல் பேச்சு கேட்டு உங்கள் மீது அதீத காதலுடன் உங்களையே சுற்றி சுற்றி வருவார். இது முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அப்படிங்கிறதுனால இதை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். இதை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிந்து வாழும் கணவன் மனைவி காதலர்கள், இந்த 2 கேட்டகரியில் இருக்கிறவங்க மட்டும்தாங்க இதை பயன்படுத்த முடியும். காதலர்கள்னு வரும்போது ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களும் இதை பயன்படுத்தலாம். இதை எந்த நாள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை ஸ்டார்ட் பண்ணுவதற்கு நாளோ கிழமைகளோ எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் எந்த நாள் எந்த கிழமை வேண்டுமானாலும் இதை பயன்படுத்தலாம். எந்த நேரம் இதை பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரவு நீங்கள் தூங்குவதற்கு முன்னாடி அல்லது அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4 to 6 இந்த 2 வேளைகளில் மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியும். இந்த மெத்தடு எந்த அளவுக்கு வேலை செய்யும், எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதை செய்துக்கிட்டே இருக்கும்போது, அதாவது இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது, நீங்கள் என்ன நினைத்து, அதாவது நீங்கள் விரும்பும் நபர் உங்களிடம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, அந்த சிந்தனைகள் அவர்கள் மனதில் வரத் தொடங்கும். அடிக்கடி உங்களது ஞாபகங்கள் அவர்களை வந்து தொந்தரவு பண்ணும். அந்த காரணமாக அவங்க உங்களை பார்க்கணும், உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்க மனதில் மேலும் வளர ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களை பார்க்காம இருக்க முடியல அப்படிங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு அவர்களாகவே உங்களை ஃபோன் காலிலோ அல்லது சேட்டிங் அல்லது வீடியோ கால் மூலமாகவோ தொடர்பு கொள்வார், அல்லது நேரிலே வந்து சந்திப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இது என்னுடைய கிளைண்ட் நிறைய பேருக்கு கொடுத்து பரீட்சித்து அது பயன்பெற்ற பிறகு அதை உங்களுக்கு நான் இந்த பதிவில் சொல்லுகிறேன். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க, நிறைய பேர் நம்ம சொல்கிறத கேட்குறீங்க, நிறைய பேர் அவங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறுறீங்க. இதெல்லாம் நினைக்கும்போது மனசுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற தகவல்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். இது மட்டும் இல்லைங்க, நம்மக்கிட்ட கணவன் மனைவி வசியமை, காதலர்கள் வசியமை, தொழில் வியாபாரம் ரீதியான வசியமைகள், ஆண் பெண் வசியமை போன்றவையும் சிறந்த முறையில் பூஜித்து தரப்படும். இது மட்டுமல்லாது குடும்பத்தில் நடக்கும் கணவன் மனைவி பிரச்சனைகளாக இருக்கட்டும், ஏவல் பில்லி சூனியம் கண் திருஷ்டி போன்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும், கேரள மாந்திரீக முறைப்படி சிறந்த முறையில் பூஜித்து யோகங்கள் நடத்தி உங்கள் பிரச்சனைகளை சிறந்த முறையில் தீர்வு காணப்படும். தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளவும். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நிதானமாக ஒரு இடத்துல உட்காந்து, உங்களை யாரும் தொந்தரவு பண்ணாத வண்ணம் ஒரு அமைதியான ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க. அங்கே அமைதியாக உட்காந்துட்டு ஒரு 15 முறை உங்களது மூச்சு காற்றை உள்ளும் வெளியும் கவனிக்கவும். அப்படி கவனிக்கும்போது உங்கள் உடலும் மனமும் லேசாக மாறும். அந்த லேசாக மாறிய பிறகு நீங்கள் யாரை நினைத்து இந்த முறையை பயன்படுத்துகிறீர்களோ அந்த குறிப்பிட்ட நபருடன் நீங்கள் சந்தோஷமாக இருந்த அந்த தருணத்தை மனதில் நினைத்து பார்க்க வேண்டும். நீங்கள் ஒன்றா இருக்கும்போது எங்கேயாவது சந்தோஷமாக போயிருப்பீங்க, அடிக்கடி போகிறப்போ ஒரு பிளேஸ் இருக்கும், அதை மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் அதை மனசில் நினச்சிக்கிட்டு அப்படி கண்களை மூடிக்கிட்டு கற்பனை பண்ணி பாருங்கள். கற்பனை பண்ணி பார்த்ததுக்கு பிறகு
இப்போ நான் சொல்கிற இந்த வார்த்தைகளை நீங்கள் ஒரு 21 முறை சொல்ல வேண்டும். அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த நொடி இந்த கணம் உன் ஆழ்மனதில் என் நினைவுகள் மட்டுமே காதலாய் மலர்கிறது. நீ என்னை தேடிக்கொண்டிருக்கிறாய். உன் பாதங்கள் என்னை தேடி இறுதியில் என்னை வந்தடைந்து விட்டது. இந்த நொடி இந்த கணம் உன் ஆழ்மனதில் நான் மட்டுமே காதலாய் மலர்கிறேன். நீ என்னை தேடிக்கொண்டு இருக்கிறாய். உன் பாதங்கள் என்னை தேடி கண்டுபிடித்து விட்டன. நாம் இருவரும் மகிழ்ச்சியாக காதல் வாழ்க்கையை வாழ்கிறோம். இந்த மகிழ்ச்சியை நமக்கு தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. இந்த வார்த்தையை ரிப்பீட்டடாக ஒரு 21 டைம்ஸ் நீங்கள் சொல்லணும். இது எத்தனை நாள் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக 7 நாட்கள் நீங்கள் தொடர்ச்சியாக இதை சொல்ல வேண்டும். முதல்ல சொன்னது மாதிரி தாங்க, எந்த நாள் எந்த கிழமை வேண்டுமானாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக 7 நாட்கள் இதை செய்யணும். 7 நாட்கள் நீங்கள் இதை செய்யும்போதே உங்கள் மனதில் தோன்றிய, அதாவது நீங்கள் கற்பனை பண்ணீங்கள்ல, இமேஜின் பண்ண விஷயங்கள் அனைத்தும் நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரின் நினைவுகளுக்கு கொண்டு செல்லப்படும். அந்த நினைவுகள் அவர்களை மீண்டும் மீண்டும் உங்களை பற்றிய சிந்தனைகளை அவர்களுக்கு அதிகமாக தூண்டி வைக்கும். அதன் காரணமாக அவர்கள் உங்களை பார்க்க வேண்டும், உங்களிடம் பேச வேண்டும் என்ற எண்ணம் வரக்கூடும். நீங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் செய்து கொண்டு இருக்கும்போதே, அதாவது அந்த 7 நாட்களுக்கு முன்னதாகவே உங்களுக்கே சில மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அவர்கள் உங்களை தேடி வருவதற்கான வழிகளும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது அனைத்தும் பல பேர் வெற்றி கண்ட ஒரு மெத்தட். 100% ட்ரூத். ரிசல்ட் அந்தளவுக்கு குயிக்காக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளவுதாங்க இந்த பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களது அனுபவங்களை மறக்காமல் எங்களது கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.